குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசு சுகம் கொடுக்கிறார். இந்த நல்ல தெய்வம் இந்த தெருவை தேடி வந்திருக்கிறார், தேடி வந்திருக்கிறார், உங்கள் உள்ளத்தை தேடி வந்திருக்கிறார், உள்ளத்தை தேடி வந்திருக்கிறார். இயேசு அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் பக்கபலமாய் இருக்கிறார், அவர் பலன் அளிக்கிறார், அவர் சுகம் கொடுக்கிறார். யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் நேசிக்கிறார், அருகே வருகிறார், செல்ல பிள்ளையாய் கொஞ்சுகிறார். அவர்தான் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு சொல்லுகிறார், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவர் என்று கேட்டு நடவுங்கள், அதனாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கண்பானவர்களே, இயேசு நல்லவராகவும் வல்லவராகவும் வாழ்வளிக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். இதோ உங்களுக்காக சமாதானத்தையே வைத்திருக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுக்கிறேன். உலகத்திலே பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், பட்டம் வாங்கி வைத்திருக்கலாம், ஆனால் சமாதானம் இல்லை. உலகத்திலே சமாதானத்தை தேடி ஓடி பணத்தை கொடுத்து போதை பொருளை வாங்குறாங்க. சமாதானம் இல்லை. டிவி பார்க்கறாங்க, சினிமா பார்க்கறாங்க, சமாதானம் இல்லை. எதையோ செய்றாங்க, வாழ்க்கையில சமாதானம் இல்லை. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? சந்தோஷம் வேண்டுமா? நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து சமாதானத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன்னு சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்பாக சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார், ரத்தம் சிந்தினார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நாங்கள் அறிவிக்கிற இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் கல்லறை திறக்கப்பட்ட கல்லறை, உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். நாங்கள் அறிவிக்கிற இயேசு, இந்த இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறலாம். சமாதானத்தை இழந்திருக்கிற உங்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. கண்ணீர் வடித்திருக்கிற உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். மரணத்துக்கு தருவாய் போய் கொண்டிருக்கிற உங்களுக்கு மரணத்திலிருந்து ஒரு விடுதலை. உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா? உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா? இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம்.